ஹலோ எவ்ரிவன். நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கீங்களா? அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். என் பேரு தர்ஷினி. நான் ஒரு யூத் கோச். உங்க டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கிறதுன்றதான் நாங்க உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறோம். இத நல்லா பாருங்க. இத பார்த்தோன்னே உங்களுக்கு தோன்ற முதல் விஷயம் என்னது? எல்லாருக்கும் காமனா தோன்றது கோலம் அப்படின்றது தான். ஆனா அதுவும் ஒரு ஆர்ட் தான். ஆனா இந்த ஆர்ட் பேரு மண்டேலா ஆர்ட். இதை நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உங்க கவனத்தை முழுசா அதுல செலுத்துறது மூலமா உங்க கவலைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம். இப்போ யூத் கோச் ஹேமமாலினி உங்களுக்கு இத பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மண்டலா பண்றது அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். அதை எப்படி பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அது வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிங்க. இந்த ஹாஃபை இன்னும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 4 லைன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து ஸ்டார்டிங் சென்டரில் ஒரு டாட் வைங்க. லைக் இந்த மாதிரி இந்த வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 4 லைன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த 4 லைன்ஸ்லையும் 1 இன்ச் கேப்பில் அந்த 4 லைன்ஸ்லையும் ஒரு டாட் பிளேஸ் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய யூத் கோச்சஸ் இருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை எதுக்கு பண்ணணும்? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த மண்டேலா ஆர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது பெனிஃபிட், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அது எல்லாத்தையும் அந்த லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்களை ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் வச்சுக்கிறதுக்கும் இந்த மண்டேலா ஆர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். பேசிக்காக நமக்கு இருக்கிற ப்ராப்ளமே அது தானே, ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் எதுலையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த ஆர்ட்டை பண்ணுறது மூலியமாக நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் 4வது வந்து உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். பேசிக்காக நமக்கு வந்து லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் இருக்கு. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து லெஃப்ட் பிரெயின் தான். ஸோ ரைட் பிரெயினில் இருக்கிற நர்வ்ஸ்லாம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மண்டேலா ஆர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸ் இல்லைனா வந்து கசப்பான நினைவுகள்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு இந்த மண்டேலா ஆர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் இது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மண்டேலா ஆர்ட்டை யூஸ் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நம்ம கோச்சிங் அண்ட் கவுன்சிலிங்கில் நாங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம யூத் கோச் பிரியதர்ஷினி சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஹலோ ஆல். இப்போது மண்டலா ஆர்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியே ப்ரியர் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக நமக்கு ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் வச்சு சும்மா பேட்டர்ன், ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ண தெரிஞ்சால் போதும். இது எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். லைக் சில்ட்ரன், அப்புறம் அடல்ட் ஏஜ் பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புள், அந்த மாதிரி எல்லாரும் இதை வந்து காமனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து கவுன்சிலிங்ஸில் ரியல் லைஃப் கிளைண்ட்ஸோட எப்படி நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ யாராவது டிப்ரெஷனோட வராங்க அப்படின்னா, டிப்ரெசிவ் கிளைண்ட்ஸ் வரப்போ ரொம்ப லோ மூடாக இருப்பாங்க. ஸோ அவங்க மூடை வந்து நம்ம அப்லிஃப்ட் பண்ணால் அவங்க வந்து டிப்ரெஷனில் வந்து நல்லா நிறைய கோப்பப் பண்ணி அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மண்டலாவில் வந்து அவங்க கலர் பண்ணுறதுனால, ஒரு ஸ்ட்ரோக்ஸு, ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுனால அவங்களோட பிரெயினில் வந்து டோபமைன் செக்ரேட் ஆகும். அப்படி செக்ரேட் ஆகிறப்போ அவங்க மூட் வந்து நார்மலாகவே அப்லிஃப்ட் ஆகும். அதனால அவங்க வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியோட வர கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிக்காக என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, அவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக, ரொம்ப பதட்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஆங்ஷியஸ் லெவல் வந்து நம்ம கம்மி பண்ணோம். நார்மல் ஸ்டேட்டில் அவங்கள வந்து கிரவுண்டடாக ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து மண்டலா எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக, கான்சன்ட்ரேட்டடாக ட்ரா பண்ணுறப்போ அவங்க மைண்ட் வந்து ரொம்ப எங்கேஜாக இருக்கும். அப்படி எங்கேஜாக அவங்க இருக்கப்போ நார்மல் ஸ்டேட்டுக்கு அவங்க வரதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பிரெயினில் வந்து நார்மலாகவே 4 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. ஆல்ஃபா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ் அண்ட் டெல்டா வேவ்ஸ். நார்மலாக நம்ம எல்லா டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து பீட்டா ஸ்டேட்டில் இருப்போம். தூங்குறப்போ நம்ம வந்து ஆல்ஃபா ஸ்டேட் போவோம். இன்னும் டீப் ஸ்லீப் போகிறப்போ டெல்டா ஸ்டேட் போவோம். அதனால் நம்ம வந்து ஆல்ஃபா ஸ்டேட் போயிட்டு வரனால தான் தூங்கி எழுந்தப்பறம் நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து யோகா பண்ணுறப்போ இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்னாவே பேசிக்காக தூங்காமல் தூங்கும் கலை அப்படி தான் சொல்லுவோம். அதனால தான் நம்ம தூங்கி வர அந்த ரிலாக்ஸேஷனை இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஆல்ஃபா ஸ்டேட் போயிட்டு வரனால நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மண்டலா ஆர்ட்டை வந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்மளோட லைஃப் கோச் ஸ்ரீ பூஜா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த மண்டேலா ஆர்ட் எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி எல்லாருமே யூத் கோச் எல்லாருமே சொன்னாங்க. இதோட பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து யூத் கோச் ஹேமமாலினி சொன்னாங்க. இது ஃபர்தர் ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன்.
ஃபஸ்ட் பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் டாட் வச்சுருங்க. டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 4 சைடும் வந்து 1 inch மெஷர்மெண்ட்டில் டாட் வைக்கிறீங்க. டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் சைட்லேயும் வந்து டாட் வைக்கிறீங்க. சைடில் இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி 1 inch மெஷர்மெண்ட்டில் டாட் வச்சுட்டு இதை வந்து சர்க்கிளாக கனெக்ட் பண்ண போகிறீங்க. சர்க்கிளாக கனெக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சில பேட்டர்ன்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்காக, அந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, இது மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மண்டேலா ஆர்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து பேசிக்காகவே சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு 2 டைப் இருக்குது. அதில் வந்து சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் நீங்கள் இருக்கப்போ வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக டென்ஷனாக இருப்பீங்க. பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கப்போ ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்லாம் வருது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இப்போது மேக்ஸ்லாம் வருதுன்னா ஃபார்முலா வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காது, மெமரி பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு வரணும்னா இது நம்ம ஒரு 5 minutes ரொம்பலாம் எடுக்காது, ஒரு 5 minutes உட்காந்து பண்ணாலே போதும். இது பண்ணுறப்போ நம்ம வந்து இதோட ஃபோக்கஸ்டாக இருப்போம். அதனால் நம்ம வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரிலாக்ஸ்டாக இருப்போம். ரிலாக்ஸ்டாக இருக்கப்போ நம்ம படித்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக மெமரி ஆகும். நெக்ஸ்ட்டு இதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி நம்ம யூத் கோச் ஜெயஸ்ரீ வந்து சொல்ல போகிறாங்க. தேங்க்யூ. ஹலோ ஆல், இப்போ நம்ம பார்த்த இந்த மண்டலா டெக்னிக் தான் வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப எஃபெக்டிவான மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, எவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளான டிசைன்லேருந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான டிசைன்ஸ் வரைக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த டிசைன்ஸ் தான் நீங்கள் உள்ள போடணும்னு கிடையாது, நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற எந்த டிசைன்ஸ் வேணால் போடலாம். இதை வந்து யாருமே பார்க்க போகிறதில்ல, யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க போகிறீங்க, நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண போகிறீங்க. நீங்கள் வெறும் லைன்ஸை மட்டுமே வச்சு ஒரு ரோ கூட ஃபில் பண்ணலாம், யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த டாட்ஸ்லாம் வச்சு சர்க்கிள் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 2 டாட்ஸ்க்கு நடுவில் இருக்குது, நீங்கள் வந்து கனெக்டிங் இந்த டாட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, டிசைன்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சிம்பிளாக இதுலேருந்து இது கனெக்ட் பண்ணணும், இதுலேருந்து இது கனெக்ட் பண்ணணும். ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்லாம் அவசியம் இல்லை. இதில் இருந்தீங்க அப்படியே பண்ணி நீங்கள் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இதுதான் ஒரு ரோ. இப்போ வந்து இந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைன் இருக்குது, கீழே ஒரு லைன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சர்க்குலர் பேட்டர்னில் போட போகிறீங்க. இந்த நடுவில் இருக்க டாட் தான் கீழே இருக்க லைன் நினச்சிக்கோங்க, இது வந்து மேலே இருக்க லைன். இதே டிசைனை இப்போ நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா இதிலிருந்து இப்படி வந்து இப்படி போட போகிறோம். கம்ப்ளீட் பண்ணால் ஒரு ஃப்ளார் மாதிரி உங்களுக்கு தெரியும். எஸ், இவ்வளோ தான் ஒரு ரோ. நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் போட்டது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி ஒரு இங்கே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சர்க்கிளாக கனெக்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 சர்க்கிள்ஸ் நடுவில் இன்னொரு டாட் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டா உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நான் ஒரு 2-3 ரோஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். இதுக்குள்ள வந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் போடலாம். இதே மாதிரி வேற டிசைன்ஸ் லைன்ஸ் மட்டும் வச்சு, இது வந்து கர்வ்ஸ் வச்சு நம்ம போட்டுது. இப்போ நம்ம போட போகிறது லைன்ஸ் வச்சு போட போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸை எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு டிசைன் கிடைக்கிற போது ஓகே. இதுக்குள்ள நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் கண்டினியூஸாக ஒரே பேட்டர்னை திரும்ப திரும்ப போடுறப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்கேயும் மிஸ் ஆகாது, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுறதுல மட்டும்தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும்.
இப்போ வந்து 2 rows நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3rd ரோக்கும் நீங்கள் அதே மாதிரி நடுவில் டாட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஹாஃப் மட்டும் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு தான் வரையணும்னு இல்லை. இங்கே நான் போட்ட மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் கூட போட்டுக்கலாம் நடுவில். இதே மாதிரி இந்த ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணால் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பேட்டர்ன்ஸ் எவ்வளோ வேணால் போட்டுகிட்டே போனால் நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற வரைக்கும். இது பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இல்லை, வெறும் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே போட்டிருக்க மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். மண்டலாங்கிறது வந்து ஒரு நெவர் எண்டிங் ஆர்ட். நீங்கள் ஒரு பெரிய சார்ட் பேப்பர் எடுத்து உங்களுக்கு தோன்ற மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ் வேணால் போட்டுக்கலாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது அந்த கலர்ஃபுல்லான ஆர்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பூஸ்டிங் ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இதை வந்து முடிக்கிறதுக்காக லைஃப் கோச் ஹேமமாலினி வருவாங்க. மண்டலா எவ்வளோ அழகாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நம்ம யூத் கோச் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு மண்டலை கிரியேட் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு அனுப்பி வைங்க. அவங்க அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு ப்ரைஸும் இருக்குது. சரி, இப்போ என்ன நீங்கள் எல்லாரும் யூத் கோச்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. யூத் கோச்னா யூத்தை கைட் பண்ணுவாங்க. நீ எப்படி கைட் பண்ணுவேன், நீயே யூத்தாக தான் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூத்னால தான் இன்னொரு யூத்தை புரிஞ்சுக்க முடியும். அதனால அவங்களோட ப்ராப்ளம்ஸை எங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அவங்க கூட எங்களால் கனெக்ட் ஈஸியாக ஆக முடியும். ஒரு கவுன்சிலர் கிட்ட சொல்லும் போது தயக்கப்படுற விஷயம் கூட நம்ம யூத் கோச் கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ உங்களோட ப்ராப்ளம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த யூத் கோச்சோடைய உங்களோட ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணி அனுப்புவோம். ஒருவேளை உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் உங்களை நாங்கள் கவுன்சிலருக்கு ரெஃபர் பண்ணி விடுவோம். இப்போது எங்ககிட்ட வந்து 6 யூத் கோச் இருக்காங்க, என்னையும் சேர்த்து. அவங்க எல்லாரும் இங்கே வராங்க. அதான் நம்ம கிட்ட இருக்க யூத் கோச். இவங்க வந்து ஜெயஸ்ரீ, இவங்க பிரியதர்ஷினி, இவங்க தர்ஷினி, இவங்க யுவராணி, ஸ்ரீ பூஜா, அண்ட் தென் லாஸ்ட்ல நான் ஹேமமாலினி. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. Hi. If you have any problems, reach to us.